ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கரூர் வந்திருக்கேங்க. முதலமைச்சர் கரூர் வந்திருக்காரு. அவரை பார்க்கலான்னு வந்தேன். நான் இங்கே தான் காலேஜ் படித்தேன். அப்போல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. இப்போ தான் புதுசாக கட்டி ஒரு 6-7 மாதம் இருக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கரூர் வந்து ஒரு சென்ட்ரிக்கான பிளேஸாக இருக்குது. மதுரை சேலம் கனெக்ட் பண்ணுது, திருச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ஊருக்கு பெரிய பஸ் ஸ்டாண்ட் தேவை தான். முன்னாடி இருந்த பழைய பஸ் ஸ்டாண்டு செம்ம ரஷ்ஷாக இருக்கும், பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுவும் கரூர் மாநகராட்சியாக மாறிடுச்சு, மக்கள் தொகையும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், நிறைய கடைகளில் இங்கே எதுவுமே இல்லைங்க. பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளில வந்தாலே ரொம்ப தூரம் நடந்து போய் தான் கடைக்கு போகணும் போல். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ரொம்ப சின்ன சின்ன சில கடைகள் தான் இருக்குது, சில கடைகள் தான் இருக்குது. இதுவே அந்த பஸ் ஸ்டாண்டாக இருந்தால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் நிறைய கடைகள் இருக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் போனாலும் நிறையா கடைகள் போடலாம். அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வரும்போது. அதுவும் இந்த ஏரியா சில வருடத்தில் வந்து எப்படி டெவலப் ஆகிடும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகிடும்னு நினைக்கிறேன். நான் வந்ததில் பார்த்தது வந்து நிறையா விநாயகா பஸ்ஸஸ் இருக்குது. நிறையா மினி பஸ் விநாயகான்னு இருக்குது. நிறையா பஸ் நிறையா மாறிடுச்சு கரூர். இந்த வீடியோ நான் எடுத்தது வந்து முதலமைச்சர் கரூர் வந்த அன்னைக்கு, அதாவது ஜூலை 10. அது 2 நாள் முன்னாடி தான் இந்த நேம் போர்டு வந்து கிழிஞ்சு விழுந்ததுன்னு நியூஸில் பார்த்தேன். பாருங்கள், நேம் போர்டு இல்லை பாருங்களேன். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும். அப்போ நடந்தே வந்தேன் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு. முதலமைச்சர் வந்தனால டிராஃபிக்லாம் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, ரோட்டில் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நடந்தே தான் வந்தேன். பஸ்ஸை வேறு வழியில் மாற்றி விட்ருவாங்களோ அப்படின்னு நடந்தே வந்துட்டேன். நான் முக்கால்வாசி தூரம் வந்தோடனே ஓப்பன் பண்ணி விட்டாங்க எல்லாத்தையும். நடக்காமலே இருந்திருக்கலாம், பட் வந்தனால தான் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்தேன். இல்லைனா அப்படியே அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ் ஏறி அப்படியே போயிருப்பேன். எப்படியும் தாராபுரம் பஸ் வந்து இங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து தான் போகும், அங்கேயே இருக்கலாம். பட் வந்தனால இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி அதிக வெயிலுங்க, செம்மையான வெயில். எப்போவுமே கரூர் வெயில் அதிகமாக தான் இருக்கும், அது பழகுனவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கும் செம்மையான வெயிலுங்க. இதாங்க பிளாட்ஃபார்ம். எந்த பிளாட்ஃபார்மில் எந்த பஸ் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி. திருச்சி சேலம் கோயம்புத்தூர் திருப்பூருக்கெல்லாம் நம்ம தாராபுரம் போகணும். பார்த்திங்களா, 1 to 5 நடைபாதை 5ல் இருக்குது. தாராபுரத்துக்கு ஒரு 5 ரேக் கொடுத்துருக்காங்க. முன்னாடி அந்த பஸ் ஸ்டாண்டில் 2 ரேக் தாங்க இருக்கும், 2 3 இருக்கும். அதுலேயும் அந்த 3 ரேக்கில் ஒரு ரேக்கில் சின்ன தாராபுரம் போகிற டவுன் பஸ் நின்றுட்டுருக்கோம். மிச்சம் 2 ரேக் தான் இருக்கும். அழகர் செட்டிநாட்டு உணவகம் இப்படி 1-2 ஹோட்டல் தாங்க இருக்குது. மொத்தமாக ஒரு 5-6 கடை தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப கம்மிங்க இந்த ஊருக்கு. இங்கே வர பஸ்ஸோட கவுண்ட்டு என்ன, ஆனால் இருக்கிற ஹோட்டலோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பழைய பஸ் ஸ்டாண்டில் அப்படி இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே இல்லைனாலும் வெளியில் நிறையா கடைகள் இருக்கும். ஏகப்பட்ட கடைகள் இருக்குது பஸ் ஸ்டாண்டை சுற்றி. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி எப்போ நிறையா கடைகள்லாம் வரும்னு தெரியலைங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற கடைகள் பெருசாக எனக்கு போதுமானதாக இருக்குதுன்னு தோணலைங்க. நானும் சாப்பிட்லான்னு கடைலாம் தேடினேன், எனக்கு எங்கேயுமே திருப்தியாக இருக்குன்னு தோணலை. எந்த புது பஸ் வந்தாலும் பெரிய சிட்டியில் பார்க்குற அந்த பஸ்ஸஸை இந்த கரூர்லேயும் பார்க்கலாங்க. இந்த தாழ்தள பேருந்தெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் பெரிய சிட்டிஸில் தான் ஓடிட்டுருக்கு, கோயம்புத்தூர் மாதிரி திருச்சி மாதிரி தான். ஆனால் கரூரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் முன்னாடியும் பார்த்துருக்கேன், ஏசி பஸ்ஸஸ்லாம் இருக்கும், டவுன் பஸ் ஏசி பஸ்ஸஸ்லாம் பெரிய சிட்டிஸில் தான் இருக்கும். ஆனால் அது கரூர்லேயே ஆப்ரேட் ஆகிட்ருக்கும். அது எப்படின்னு தெரியல, கரூருக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்களா எப்படின்னு தெரியல. அவ்வளோதாங்க, பஸ் ஏறியாச்சு. எப்போ திரும்ப கரூர் வருவேன்னு தெரியலை. இப்போவே நிறையா மாறிடுச்சு கரூர். அடுத்த முறைலாம் வரும்போது எவ்வளவோ மாறிடும். இதான் இந்த மீனாட்சி பஸ் தாங்க. ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கெலாம் நிறைய நாள் இந்த பஸ்ஸில் போயிருக்கேன். காலேஜ் 4:40க்கு விட்டாங்கன்னா இந்த பஸ் 6 மணிக்கு இருக்கும். இல்லைனா 6:15க்கு வேளாங்கண்ணி பஸ் ஒன்று வரும். வேளாங்கண்ணிலேருந்து தாராபுரம் போக வரும். 6:15க்கு கரூர் டைம். அந்த பஸ்ஸில், அந்த 2ல் ஏதோ ஒரு பஸ்ஸில் தான் இங்கே ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறப்ப மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போவும் அதே மீனாட்சி பஸ் தாங்க இருக்குது. பஸ் நியூ பஸ் கூட இன்னும் மாறலை. ஆனால் கந்தன், நாங்கள் வீட்டிலேருந்து காலேஜ் வரும்போது கந்தன் பஸ்ஸில் வருவேன். அந்த பஸ் மாறிடுச்சு, புது பஸ் வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வெள்ளையாக இருக்கிற பில்டிங் என்ன பில்டிங்ங்க, எனக்கு என்னென்னு தெரியல. யாராவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.
இது பஸ் ஸ்டாண்டோட பெருசாக தெரியுது. நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இதான் பஸ் ஸ்டாண்டுன்னே நினச்சிட்டு வந்தேன். திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க பெருசாக. நான் கூட இதுவும் கரூரும் அப்படி தான் கட்டியிருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். அது ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லலாம் பஸ் நின்றுட்டுருக்கு திருச்சி பஞ்சப்பூரில். நான் சொன்ன மாதிரி இந்த மினி பஸ் பாருங்கள் விநாயகா, இந்த மாதிரி நிறையா மினி பஸ் இருக்குங்க விநாயகாவில். நான் இங்கே படிக்கும் போதெல்லாம் இவ்வளோ விநாயகா கிடையாது. சேலம் பஸ்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். வேறு விநாயகா நான் பார்த்ததே இல்லை. இப்போ நிறையா ரூட்டில் ஓடிட்டுருக்கு விநாயகான்னு. இந்த அமராவதி ஆற்றுப்பாலத்தையே இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து காலேஜ் சேலம் ரோட்டில் இருக்கங்காட்டி இந்த பக்கம் எங்களுக்கு வேலையே கிடையாது. இப்போ பஸ் ஸ்டாண்ட் மாறினங்காட்டி தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஆனால் அமராவதி ஆற்றையே தாண்ட வேண்டிய தேவையே இருக்காது எங்களுக்கு. இப்போ இந்த நாள் வந்துங்க கரூரில் கிட்டத்தட்ட ஒரு 6000 போலீஸ்காரங்களுக்கு மேலே இருக்காங்கங்க. முதலமைச்சர் வந்திருக்கறனால அவருக்கான பாதுகாப்புக்காக நிறையா மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. பழைய பஸ் ஸ்டாண்டில் நிறையா போலீஸ் வேன் நின்றுச்சுங்க. எல்லாம் அந்த பெரிய வேன், அதில் ஒரு பஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்க போலீஸ் வேன், அதெல்லாம். இப்போ நான் வந்து கரூர்லேருந்து எங்கள் ஊர் தாராபுரத்துக்கு பஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பஸ் இங்கேருந்து கிளம்பி பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்படியே எப்பவும் போல் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் பஸ்ஸை, அவ்வளோதான். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டு. ஆனால் மற்ற பஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதனால். அதாவது திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்லேருந்து வர பஸ்ஸஸ் வரும்போது பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியாக வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு போகும்போது வேறு வழியாக போகிறாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் வராமல் இன்னொரு வழியில் போய் அப்படியே அந்த ஊர்களுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணலைங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் தாராபுரம் பஸ்ஸை அப்படி சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு தாராபுரம் பஸ் எப்போ போல தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியலை. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு பஸ்ஸஸ் எல்லாம் சேலமும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில். இப்போ எப்படின்னாங்க, திருச்சியிலேருந்து ஒரு பஸ் கோயம்புத்தூர் போகுதுன்னா கரூர் வழியாக தான் போகும். அப்படி வரும்போது டேரெக்டாக புது பஸ் ஸ்டாண்ட் வந்துடுவாங்க. அப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகாமல் இன்னொரு வழியில் போய் அப்படியே கோயம்புத்தூர் ரீச் ஆகிறாங்க. திரும்ப அந்த பஸ் திருச்சி கிளம்பி வரும்ல, அந்த டைமில் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து புது பஸ் ஸ்டாண்டும் வந்து அப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியலை. யாராவது தெரிஞ்சால் கூட சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில். அவ்வளோதாங்க, புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். பழைய தாராபுரம் ரேக்கில் போய் நின்று ஆட்கள் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.